Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நமக்கு பிடிச்ச பாடலை நம்ம மொபைல்ல ரிங்டோனா செட் பண்றது எப்படின்னு அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச கான்டாக்ட்க்கு தனித்தனியா பிடித்த பாடலை ரிங்டோனா வைப்பது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி தனித்தனி கான்டாக்ட்க்கும் ரிங்டோன் செட் பண்றது மூலம் நம்ம மொபைலை தொடாமலே யார் கால் பண்றான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல ரிங்டோன் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மொபைல் செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல மேல இருக்க ரிங்டோன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல சூஸ் லோக்கல் ரிங்டோன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஃபைல் மேனேஜர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க மொபைல்ல உள்ள சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு எந்த சாங்கை ரிங்டோனா வைக்கணுமோ அந்த சாங்க்கு நேரா இருக்க பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண சாங்க்கு நேரா இருக்க அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங் நமக்கு ரிங்டோனா செட் ஆயிடுச்சு. இனி நமக்கு யார் கால் பண்ணாலும் இந்த சாங் தான் ரிங்டோனா நமக்கு கேட்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நமக்கு பிடிச்ச கான்டாக்ட்க்கு தனித்தனியா ரிங்டோன் வைப்பது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க உங்க மொபைல் கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எந்த கான்டாக்ட்க்கு தனியா ரிங்டோன் செட் பண்ணணுமோ அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே பாருங்க டிஃபால்ட் ரிங்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல சூஸ் லோக்கல் ரிங்டோன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல ஃபைல் மேனேஜர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க மொபைல்ல உள்ள சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல உங்களுக்கு எந்த சாங்கை ரிங்டோனா வைக்கணுமோ அந்த சாங்க்கு நேரா இருக்க பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நீங்க செலக்ட் பண்ண சாங்க்கு நேரா இருக்க அப்ளை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கான்டாக்ட்க்கு இந்த சாங் ரிங்டோனா செட் ஆயிடுச்சு. இனி இந்த கான்டாக்ட்ல இருந்து கால் வந்துச்சுன்னா இந்த சாங் தான் உங்களுக்கு ரிங்டோனா கேட்கும். இது இந்த கான்டாக்டை கிளிக் பண்றேன் பாருங்க. இதுல டிஃபால்ட் ரிங்டோன் ஆப்ஷன் ஷோ ஆகல. இந்த டிஃபால்ட் ரிங்டோன் ஆப்ஷன் ஷோ ஆனா மட்டும்தான் இந்த கான்டாக்ட்க்கு தனியா ரிங்டோன் செட் பண்ண முடியும். இந்த டிஃபால்ட் ரிங்டோன் எதனால ஷோ ஆகலைன்னா இந்த கான்டாக்டை நம்ம மொபைல் அல்லது மெயில்ல சேவ் பண்ணாம சிம் கார்டுல சேவ் பண்ணிருப்போம். அதனாலதான் இந்த டிஃபால்ட் ரிங்டோன் ஆப்ஷன் ஷோ ஆகல. சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல டெலீட் கான்டாக்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெலீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கான்டாக்ட் டெலீட் ஆயிடுச்சு. இனி இந்த கான்டாக்டை உங்க மெயிலையோ இல்ல மொபைல்லையோ சேவ் பண்ணிக்கோங்க. அது சேவ் பண்றது எப்படின்னா இந்த பேஜ்ல கீழே இருக்க பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நேம் இதுல அந்த கான்டாக்டோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் இதுல அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு மேலே இருக்க சேவ் டு கூகுள் அதுக்கு பக்கத்துல இருக்க சிறிய ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க மொபைல்ல உள்ள மெயில் ஐடி ஷோ ஆகும். இதுல எந்த மெயில் ஐடியில உங்க கான்டாக்டை சேவ் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க டிஃபால்ட் ரிங்டோன் ஆப்ஷன் ஷோ ஆகுது. இனி இந்த கான்டாக்ட்க்கு தனியா ரிங்டோன் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.